பிரித்தானியா 29th of March 2019 இந்த வருடம் ஐரோப்பிய யூனியனை விட்டு விலகுவதற்கு முடிவு செய்துள்ள சூழலில் பிரெக்சிட் வித்தவுட் எ டீல் என்ற முறையில் பிரிந்து செல்லுமானால், அதாவது எந்த இணக்கப்பாடும் இல்லாமல் பிரித்தானியா ஐரோப்பிய யூனியனை விட்டு விலகும் சூழலில் இங்கே வாழ்கின்ற ஐரோப்பிய குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கு எப்படிப்பட்ட வதியுரிமை கொடுக்கப்படும் என்று பிரித்தானிய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட த டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸிட்டிங் த யூரோப்பியன் யூனியன் என்ற திணைக்களம் ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ஸ், அதாவது கொள்கை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த கொள்கை அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் ஒரு 15 கேள்வி பதில்களாக இங்கே உங்களுக்கு வழங்குவதற்கு முற்பட்டுள்ளோம். அந்த கேள்வி பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். பிரெக்சிட் எந்த டீலும் இல்லாமல் முடிவாயும் 29th of March 2019க்கு முன்னர் இங்கு வந்தவர்கள் பொதுவாக இங்கே தொடர்ந்து வாழ்வதற்கும் இங்கே நிரந்தர வதியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கும் அதன் பின்னர் இந்த நாட்டு குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கும் வழிவகைக்கும் என்று சொல்லி இந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வந்து கூறுகின்றது. March 2019 குறிப்பிட்ட அந்த பிரெக்சிட் டேட்டுக்கு பின்னர் 30th of March 2019 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹோம் ஆஃபீஸால் அறிமுகப்படுத்தப்படும். அந்த தேதியிலிருந்து நீங்கள் செட்டில் ஸ்டேட்டஸ் அல்ல ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் என்ற இரண்டில் ஒன்றுக்கு வந்து கட்டாயம் வந்து 31st of December 2020க்கு முன்னர் நீங்கள் விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும். அது வந்து மஸ்ட். ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் என்றால் இந்த நாட்டில் 29th of March 2019க்கு முன்னர் வந்து 5 வருட காலத்தை வந்து தொடர்ந்து இங்கு வாழாமல் இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய வீசாவுக்கு அல்லது வதி உரிமைக்கு பெயர் தான் இந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ். அப்படி 5 வருடங்கள் வாழ்ந்தால் பின்னர் நீங்கள் இங்கே நிரந்தர வதி உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு இது வழிவகுக்கும். ஆனால் தொடர்ந்து 5 வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். செட்டில் ஸ்டேட்டஸ் அல்லது நிரந்தர வதி உரிமை என்று கூறப்படுவது நீங்கள் தொடர்ந்து 5 வருடம் இந்த நாட்டில் வாழ்ந்து பின்னர் விண்ணப்பம் செய்யும் பொழுது கொடுக்கப்படுகின்ற அந்த இமிக்ரேஷன் குடிவரவு தகமைக்கு பேர் வந்து செட்டில் ஸ்டேட்டஸ். அது நார்மலாக வந்து நீங்கள் 5 வருடங்கள் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு செட்டில் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படும். அதன் பின்னர் வந்து நீங்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம், பிரித்தானிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் 29th of March 2019 அதாவது 30th இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வீர்கள். அந்த ஆன்லைனுக்கு வந்து நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இப்பொழுது நீங்கள் செய்தீர்களானால் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து உங்களிடம் கட்டணம் அறவிடப்படும். ஏன்னு சொன்னால் அப்படி தான் அந்த ப்ரோக்ராம் செய்து வைத்திருக்கிறார்கள். கட்டணம் அறவிடப்படும். பின்னர் அந்த கட்டணம் உங்களுக்கு திருப்பி செலுத்தப்படும் என்று பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. March 2019 பிறகு 30th of Marchலிருந்து அனைவரும் வந்து இங்கே வதி உரிமைக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைன் மூலம்தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்படி விண்ணப்பம் செய்யும் பொழுது உங்களுக்கு முடியாதவர்களுக்கு வந்து லோக்கல் அத்தாரிட்டி அல்லது லைப்ரரி போன்ற இடங்களில் உங்களுக்கு சில வசதிகளை செய்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்களை அப்லோட் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். மற்ற வழிகளில் உங்கள் வழக்கறிஞரை சந்தித்து அவர்கள் மூலம் இது செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த 2 வதி உரிமை விண்ணப்பங்களுக்கும் 31st of December 2020க்கு முன்னர் கட்டாயம் அனைவரும் பதிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே செட்டில்மெண்ட்ஸ் கொடுத்தார்கள், ஏற்கனவே அந்த 5 வருட விசாக்கள் வைத்துள்ளவர்களும் திரும்பவும் வந்து இந்த ஆன்லைனில் வந்து எல்லாரையும் பதிவு செய்து அந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள அவங்களோட ரெக்கார்டுக்குள்ளே வந்து எல்லாரும் போகணும். அதன் காரணமாக கட்டாயம் வந்து அனைவரும் வந்து 31st December 2020க்கு முன்னர் பதிவு செய்வது கட்டாயமாகிறது. இந்த ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் வந்து 5 வருடங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 5 வருட காலத்தில் நீங்கள் 1 வருடம் இங்கே வாழ்ந்துவிட்டு நீங்கள் இந்த நாட்டை விட்டு தொடர்ந்து 2 வருடங்களுக்கு வழிவகை செய்துள்ளது. அப்படியானால் நீங்கள் 2 வருடம் கழித்து இங்கே அதுக்குள் வந்தீர்களானால் உங்கள் இந்த 5 வருட ப்ரீ செட்டில் ஸ்டேட்டஸ் அந்த தகமை வந்து உங்களை விட்டு செல்லாது. நீங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழ்வதற்கு வழிவகை செய்யும். அது
நிரந்தர வதிவிருப்பை அதாவது செட்டில் ஸ்டேட்டஸ் பெற்றவர்கள் வந்து 5 வருடங்கள் தொடர்ந்து இந்த நாட்டை விட்டு இருக்கலாம். அந்த 5 வருடத்துக்கு மேல்பட்டால் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும். அப்போ அந்த கால அளவுக்கு பிறகு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த நாட்டுக்கு வரலாம், எப்போ இங்கே இருக்கிற வசதிகள் எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை விட 5 வருடங்களை விட கூடுதலாக நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தால் உங்களுடைய அந்த இங்கே இருக்கிற பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல் படும். இதற்கு வந்து நீங்கள் இங்கே குடியுரிமையை விண்ணப்பம் செய்து எடுத்துக்கொள்வது அட்வைசபிளாக இருக்கும். இப்பொழுது இருக்கின்ற சூழலில் இந்த குற்ற செயல்கள் வந்து 2 பிரிவாக பார்க்கப்படுகின்றது. யூரோப்பிய யூனியன் த்ரெஷ்ஹோல்ட், இமிக்ரேஷன் யூகே இமிக்ரேஷன் லோ த்ரெஷ்ஹோல்ட். வந்து இந்த யூரோப்பியன் த்ரெஷ்ஹோல்டுக்குள்ள வந்து உங்களுடைய குற்றங்கள் சில குற்றங்களை வந்து இலகுவாக பார்த்துக் கொள்கிறார்கள். இமிக்ரேஷன் லோக்குள்ள வந்து அது சீரியஸாக பார்த்துக் கொள்ளினோம். இப்போ நீங்கள் 29th March 2019க்கு முன்னர் ஏதாவது குற்றச்செயல் நடைபெற்றிருந்தால் அதை இந்த யூரோப்பியன் யூனியன் அந்த லோக்குள்ள உள்ள த்ரெஷ்ஹோல்டுக்கு பார்ப்பார்கள். ஆனால் 29th March 2019க்கு பிறகு குற்றச்செயல்கள் நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் அந்த குற்றச்செயல்களை வந்து இமிக்ரேஷன் சட்டத்துக்குள்ள கொஞ்சம் பாரதூரமாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் 29th March 2019 உறவுகளோடு இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணமாக இருந்தால் அல்லது பிள்ளைகள் இருந்தால், இந்த நாட்டுக்கு வெளியே இருந்தால் அல்லது பெற்றோர்கள் எல்லாம் இருந்தால் வந்து இந்த நாட்டுக்கு வருவதற்கு 29th March 2022 வரைக்கும் உங்கள் உறவுகளை இப்பொழுது இருக்கின்ற சட்டத்துக்குள் நீங்கள் அழைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த 29th March 2019க்கு பிறகு உறவுகள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து இந்த 31st December அதுக்கு முன்னர் வந்து நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உறவுகள் 29th March 2019க்கு முதல் இருந்தால் 29th March வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த உறவுகள் பின்னுக்கு ஏற்பட்டிருந்தால் அது 31st December வரைக்கும் தான் இப்போ இருக்கிற சட்டத்துக்குள்ளே எடுக்கலாம். அதுக்கு பின்னர் வந்து நீங்கள் இமிக்ரேஷன் லோ வந்து January 2021 புது இமிக்ரேஷன் சட்டம் வருது, அந்த சட்டத்துக்குள்ள நீங்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். பிரித்தானிய அரசாங்கம் வந்து இப்போ 29th March 2019 பிறகு ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த குடிமக்கள் வந்து இங்கே வந்தால் 3 months வந்து எந்த விசாவும் இல்லாமல் வரலாம்னு சொல்லினோம். வந்து அதன் பின்னர் வந்து நீங்கள் 3 வருடங்கள் இங்கே இருக்கக்கூடியதாக இருக்கும். நான் முன்பு சொன்ன மாதிரி வந்து the 1st of January 2021 வந்து புதிய இமிக்ரேஷன் சட்டம் வருது. அப்போ அந்த சட்டத்துக்குள்ள வந்து நீங்கள் இந்த 3 வருட காலத்துக்குள்ள the skilled workers என்ற கேட்டகரிக்கு வந்து உங்களை ஸ்விட்ச் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் அந்த 3 வருஷம் கலந்தவுடன் உங்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டி வரும். அனைவரும் பிரித்தானியா பாஸ்போர்ட்டை வந்து ரினியூ பண்ண முடியுமான்னு சொன்னால் தேவையில்லை. உங்களுடைய கடவுச்சீட்டில் வந்து 6 மாதம் அல்லது அதை விட குறைவாக இருக்குமாயின் நீங்கள் பொதுவாக வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து ரினியூ பண்ணிக்க சொல்லி வந்து அதை புதுப்பிக்க சொல்லி வந்து பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் சட்டம் அதாவது சர்வதேச பாஸ்போர்ட் சட்டங்கள் படி வந்து நார்மலாக வந்து 6 மாதம் குறைந்தபட்சம் உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கணும். வந்து அந்த கால அளவு குறைவாக இருந்தால் நீங்கள் ரினியூ பண்ணணும். 10 வருஷம் ரினியூ பண்ணுவார்கள். அதிகப்படியாக உங்களோட பாஸ்போர்ட் வந்து 9 months வந்து இருக்கிற பாஸ்போர்ட்டோடு சேர்க்கப்படும். ஆனால் உங்களுக்கு அந்த கடைசி 10 வருஷம் முடிஞ்சு 9 months இருக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி ஐரோப்பிய யூனியனுக்கு போக முடியும் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அந்த அடிஷ்னலாக போடுற அந்த கால அளவில் பெரிய பிரயோசனம் ஐரோப்பிய யூனியனுக்கு போகிறதுக்கு வந்து பயன்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளும் பெரியோரும் வந்து 6 மாதம் அல்லது அது குறைந்தபட்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் பிரித்தானியாவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு செல்வதானால் நீங்கள் உங்கள் கடவுச்சீட்டை வந்து புதுப்பிக்க வேண்டும். வந்து அது 2 பேருக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியோராக இருந்தாலும் சரி செய்ய வேண்டும். இதே மாதிரி வந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து இங்கே பிரித்தானியாவுக்கு வரத்துக்கு அது அப்ளை ஆகும் என்று நம்பப்படுகிறது. இப்போ டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லோயர்ஸ் போன்றவர்கள் வந்து இந்த 29th March 2019க்கு முன்னர் இங்கு பதிவு செய்து அல்லது தங்கள் குவாலிஃபிகேஷன்ஸை இங்கே பதிவு செய்து நடைமுறை கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தால் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வந்து அதே குவாலிஃபிகேஷனோட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த டேட்டுக்கு பிறகு திரும்பி வரப்போயிடும் என்று சொன்னால் இங்கே பிரித்தானியாவில் இருக்கின்ற நெறிமுறைகளுக்கு ஏற்ப
மனுக்களை செய்து விண்ணப்பங்களை செய்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்குரிய தேர்வுகளை செய்து தான் நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருப்பின், கருத்துக்கள் இருப்பின் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ்களை வந்து கொண்டு சேர்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்போம். நன்றி.